ஓகே கூல் கூல். நாளைக்கு மார்னிங் 10 o'clock ஷூட்டு கிளம்புறோம். இந்தாங்க டிக்கெட். 1 minute. ஓகே. உங்க ஃப்ரெண்ட் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அவ அப்படிதான். மூஞ்சி பாரு, அறிவில்ல உனக்கு. நல்ல மொக்க வாங்கின அவகிட்ட. தீபு, think. பியூட்டிஃபுல் flowers to beautiful girl. Thank you. நீங்க கூட ஷூட்டுக்கு எங்க கூட வரீங்க. நடுவுல நான் எதுக்கு? நடுவுல என்னங்க, ஆரம்பத்துல இருந்தே நீங்க தான் இருக்கீங்க. என்னடா அவங்க காருனா இவங்க கீயாச்சே. அவங்க வரலனா கூட பரவாயில்ல, நீங்க வரலனா இந்த ட்ரிப்பே கேன்சல். சரி ஓகே. ஏன் முன்னாடி அழறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு பாத்ரூம்ல போய் எழுதிட்டு வரீங்களா? மிஸ்டர் சீனு, நான் இந்த டூருக்கு வரணும்னா ஒரு கண்டிஷன். என்னடா அது? என் ஃப்ரெண்டு வந்தாதான் நானும் வருவேன், இல்லைன்னா இந்த டூர் கேன்சல். எனக்கு ஏற்கனவே டிக்கெட் கொடுத்துட்டாங்க. Tomorrow morning 10 o'clock Pearl Station and a small gift for you. Bye. Sharp 10 o'clock. Okay. Bye. டேய், அவ நம்மள 2 மணி நேரம் ஹோட்டல்ல வெயிட் பண்ண வச்சா, நீ அவகிட்ட போய் சாரி கேக்குறியே? சைக்காலஜி படிக்கறாளாம், ரொம்ப புத்திசாலி மாதிரி அதை நம்ம கிட்டயே காட்றா. இவளுக்கு தெரியாது சைக்காலஜியை நம்ம சைக்கிள் பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போனோம்னு. बुजुर्गों ने कहा कि पैरों पे अपने खड़े होकर दिखलाओ, हैं? फिर ये जमाना तुम्हारा है. வாவ், அப்படின்னா என்னடா? எனக்கு என்னடா தெரியும்? அப்பா அமிதாப் சொன்னாரு, இப்ப நான் சொல்றேன். வண்டில ஏறு. இதுதான் உன் சீட் தீபு. பரவாயில்ல, அவர் பக்கத்துல உட்கார்ந்தா பயந்துடுவேன், பயமா இருக்கு. காமியா, எங்க ஆளு மேன் இல்லைங்க, மேக்னெட். இஸ்து பாரு. என்னடி தோத்து போய்டுன்னு பயப்படுறியா? ரொம்ப பதட்டமா இருக்கு. நோ வே பேப்ஸ், சைக்காலஜில செகண்ட் சாப்டர் ஓபன் பண்ணிருக்கேன். அவாய்ட். ஓ, இந்த ட்ரிப்பை ஏன்டா ஏற்பாடு பண்ணோன்னு அவனே நொந்து போறான். தலைவா சொல்லு. சீனோ, போன காரியம் என்னாச்சு? இப்பதான் மேட்ரோ ட்ரெயின் வரைக்கும் வந்திருக்கு. ஒன்னாதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வண்டி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா விழுந்துரும் தல. எது வண்டியா? பாப்பா சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வா. அந்த நரசிம்மனுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு போல இருக்கு. உன்னை பத்தி பயங்கரமா விசாரிச்சுக்கிட்டே இருக்காம்பா. எதை பத்தியும் நீ கவலைப்படாத, வேலையை முடிச்சிட்டு வெற்றியோட வரேன். நம்ம ரவி. ஹாய் அண்ணா, எப்படி இருக்க? ஐம் ஃபைன். எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வா, ஃப்ரெண்ட்ஸோட கம்பைன் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடிப்பா. ஓகே பை. அண்ணனாங்க அது உனக்கு தேவையில்லாது. இவளுக்கு இவங்க அண்ணனா ரொம்ப பயம். பயப்படுற அளவுக்கு அவர் என்ன பண்றாரு? இவங்க அண்ணா ஐபிஎஸ். ஐபிஎஸ்னா போலீஸ் ஆபீசர் தானே? என் அண்ணன் பேரு சொன்னா தமிழ்நாடு சும்மா அதிரும். டேய் மாப்பிள சொல்லுடா, ஐரோப்பா சூப்பரா இருக்கு. இங்க இருக்க பொம்பளை ஊரா வெள்ளை வெள்ளையே நம்ம ஊர் பசுபாடு மாதிரி இருக்காளுங்க. ஆகா, நம்ம ஊர் கட்டையடா, ஒரு கை பாப்போம். டேய் காலரா, ஏய் கால் சென்டர்ல வேலை வந்துட்டே காலை விரிக்கிறா நீயே. ஐயோ, உரிச்ச கோழி மாதிரி வெள்ளை வெள்ளையே இருக்காளுங்களே. ஓ சாரி, மெதுவா இருக்கு, மெத்தன்னு நினைச்சிட்டேன். எங்க சீட்டு எல்லாம் காலியா இருக்காங்க. இங்க வாங்க, இங்க உட்காருங்க. நீங்க தமிழா? நீங்க கூட தமிழா? தமிழ் ஆளுங்க கூட பேச வச்ச அந்த கடவுளுக்கு நான் மனசார நன்றி சொல்றேன். அந்த கையை வெட்டி எரிஞ்சிருவேன். கடவுளுக்கு அரை இல்லாம கண்ணை பறிச்சுட்டா நான் என்ன செய்வேன்? கண்ணை மட்டும் இல்ல, உன் கண்ணையும் சேர்த்து பறிச்சிருக்கணும். ஏய் டுபுக்கு, அங்க பார்க்காத, இங்க பா. ஹலோ, எங்களுக்கே எந்த ப்ராப்ளமும் இல்ல, உனக்கு என்ன? பாவம், அவர் கண்ணு தெரியாதவர். ஆகா, உங்ககிட்ட அழகா பேசுறேன் தங்கம். நீ படிக்கிறடா பாப்பா? பாப்பா இல்லடா, பொண்ணு. பொண்ணா? 7 வயசாகுது. நோ, ஐ அம் 20. ஆமா, நம்பிட்டோம். 20க்கு மேல இவங்களுக்கு ஏறவே ஏறாது. அப்படிதானடா? கரெக்டா? தரித்திரம் பிடிச்சன. உன் பேர் என்ன? பிச்சை. ரா பிச்சை. பிச்சையா? ஆமா. அது என்னடா பேரு? எங்க அம்மா மதுரை கோயில் பிச்சை, எங்க அப்பே தேடி தெரு பிச்சை. எனக்கு சின்ன வயசுல ஒரு தங்கச்சி கூட இருக்கா. அந்த பிச்சை பேர் என்ன? சுனிதா பிச்சை. ஓ, எல்லாரும் பிச்சை எடுத்து ஐரோப்பால செட்டில் ஆயிட்டீங்களா? இல்லங்க, ஐரோப்பாவை சுத்தி பார்க்க வந்தேன். நீ எப்படி சுத்தி பாப்ப? அது நீங்க எல்லாம் கண்ணால தான் பாப்பீங்க, நான் மனசால பாப்பேன். How sweet. So nice. அந்த கடவுள் என் கண்ணை பறிச்சிட்டாலும் மனசால பாக்குற சக்தியை கொடுத்துருக்கேன். எவ்வளவு அழகா பேசுறீங்க மிஸ்டர் பிச்சை. சரி, யூரோப்க்கு எப்படி வந்த? எதுக்காக வந்த?
பசி எடுத்து பரதேசியா தெருவில் இருந்த குப்பையை கிளறும் போது அதுல இருந்து எனக்கு ஒரு கூப்பன் கிடைச்சது ஐரோப்பாவை சுத்தி பார்க்க. சொந்த ஊரையே சுத்தி பார்க்க வக்கில்லாத எனக்கு ஐரோப்பாவை எப்படித்தான் சுத்தி பார்க்க போறோம்னு நினைச்சு தேம்பி தேம்பி அழுதேன். எங்க ஊர் பெர்சென்ட் நீ வெளிநாட்டுக்கு போய் பிச்சை எடுத்து திரும்பி வந்தீங்கன்னா தினமும் உட்காந்துக்கே திங்கலாம் பிளேட் ஏத்தி அனுப்பிச்சு விட்டாரு. What a sad story. இந்த கண்ணு தெரியாது என் மேல எம்பட்டு பாசம். டேய், எல்லாத்தையும் அடக்கிட்டு உட்காரு. பிச்சு சார் இனிமே நம்ம கூட தான் வருவாரு. ப்ளீஸ் குடிங்க. ஓ மை ஆண்டி. ஆண்டியா ஆண்டி ஹலோ ஆண்டி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வேலை முடிஞ்சோன்னா வந்துருவேன். எனக்கா கல்யாணமா? நீங்க யார சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பொண்ணு எப்படி இருக்கணும்னா பிச்சை என்கிட்டயே உங்க எடுத்து காட்டுறியா? அடிச்சு மூஞ்ச குழப்பிடுவேன். பிரியா டார்லிங், ஸ்மைல் ப்ளீஸ். பியூட்டிஃபுல் ஸ்மைல். ஆண்டி, நான் இப்போ ஒரு போட்டோ அனுப்புறேன். அதுல 50% இருந்தாலே போதும். எப்படி இருக்கக்கூடாதுன்னா ஒரு நிமிஷம் ஆண்டி. தீபிகா ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, சிரிக்காதீங்க. ஆண்டி, இப்போ ஒரு போட்டோ அனுப்புறேன். ஃபேஸ் மட்டும் இந்த அளவுக்கு கொடூரமா இருக்க கூடாது. பாய். டேய், எனக்கு கல்யாணமாடா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் முகம் கொடூரமா இருக்கா? பாக்குறியா எவ்வளவு கேவலமா இருக்குன்னு? பாக்குறியா? ஐயோ, என்னங்க உண்மையை சொன்னா உங்க ஃப்ரெண்ட் இவ்வளவு கோவப்படுறாங்க? 1000 தான் இருந்தாலும் உங்களை மாதிரி அழகா இருக்க முடியுமா? சிரிக்கு மகளே, அம்புட்டு அழகாவா இருக்க நீயே. தொட்டுதான் பாப்பிய மனசால பார்க்க மாட்டியோ? பார்த்தேங்க பார்த்தேன். Giri, don't make fun of him. பண்ணிட்டா. நீங்க வாங்க பிச்சை, வாங்க மெதுவா. அப்பா டெசினே, இவனுக்கு கண்ணு தெரியும்டா. நீ கன்ஃபார்ம் பண்ணு, பிச்சியோட கிட்னியை சட்னி ஆக்க. நல்லா அவனுங்களை முக்கிய எடுங்கடா. டேய், அவனை இறக்கி வர உண்மையை சொல்றேங்கிறான். டேய், இந்த போட்டோல முன்னாடி நிக்கிறது நீதானடா? சொல்றா. பெரிய இங்கிலீஷ்காரிக்கு பிறந்தவன். டெல்ரா. நவ்வுக்கு பண்ண சொல்றா. அடிங்க கொய்யால அரைகுறையா இங்கிலீஷ் பேசி உயிரை விட்டுறாத. மேட்ரை ஒழுங்கா சொல்லு. அந்த சீனும் ஃபாரின் போயிங் சார். அதுக்கப்புறம் எனக்கு அது தெரியாது. உண்மையதான் சார் சொல்றேன். நார்த் மெட்ராஸ் ரவி அந்த டான் சீனுவை ஃபாரினுக்கு அனுப்பி வச்சிருக்கான்னா அவன் ஆட்களால் முடிக்க முடியாத வேலையை இவனை வச்சு சாதிக்க பார்க்கறான். அது என்ன வேலைன்னு கண்டுபிடிக்கணும். என் மம்பிட்டி வாயா, என்னி ஒரு போட்டோ எடுக்க சொல்றா. டேய் தம்பி பிச்சை, டேய் பிச்சை ஓரமா போடா. போடா அப்படி. டேய் பிச்சை ஓரமா போடா. போடா. இவனோட சரியான சல்லி பயிலா இருப்பான் போல. திரும்பவும் யாரா அவன்? அவன்தான். ஏண்டா பிச்சை, ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டியா நீ? சீனு, என்ன நடக்குதுங்க? இவன்தான் சொல்றது. ஒழுங்கா உட்கார், ஒரு இடத்துல உட்கார். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஆமா ஆமா. பேக்ரவுண்ட் ஓகே, இங்க எடுத்தா அருமையா இருக்கும். அத கழட்டிடா. கழட்டிட்டேன் இல்லடா. அத சொன்னடா. ஓ, இத முதல்லயே சொல்லக்கூடாதா? இது உசலம்பட்டியில வாங்குனது. கொசத்தெல்லாம் தெரியும். நான்சென்ஸ். இது சின்னமனூர்ல வாங்குனது. ஒண்ணுமே தெரியாது. டேய், என்னடா லேட்? லைட்டிங் போயிட்டு இருக்கு. ஹலோ, உனக்கு என்ன ப்ராப்ளம்? I'm not comfortable. நான் கொடுக்கிற Dress தான் போடணும். I want this. Contract. Go ahead with the contract. Get lost. பாதி இங்க இருக்கு, மீதி எங்கங்க? மொத்தம் இவ்வளவுதான். அவளுக்கு வாய் ஜாஸ்தி, இவனுக்கு கொழுப்பு ஜாஸ்தி. நான் தான் கசக்கி கசக்கி கரைக்கணும். அதுக்கு Hi. ஆகா, நல்ல சாப்பாடு போல இருக்கு. பசி இப்பயே கண்ணை கட்டு. எடுத்துக்கிற பிச்சை. என்ன சார் கொட்டை மாதிரி இருக்கு? சரி. அப்படின்ட்டு பழம் தானே சார்? உனக்கு வேணாமா? டேய், உனக்கு வேணாமாண்டா. டேய் கிரி, நீ சாப்பிட்டு உடம்பு தேத்து. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இங்க எங்கேயும் சிக்கன் வாட மூக்க தூக்குது. டேய் பிச்சை, உனக்கு சாப்பிடுறதுக்கு இந்த கொட்டையாவது கிடைச்சது. இதுல உனக்கு சிக்கன் மூக்க தொலைக்குதா? பழம் போச்சே. காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ, எனக்கு இங்க கஞ்சி ஊத்தாம ஆளை கொண்டுருவாங்க போல இருக்க.
இனி பணம் வேணும்னா நம்ம கிட்ட தான் வரணும். Shut up, சீனு. உனக்கு என்ன ஜோக்கா இருக்கா? இந்த ஊர்ல இதெல்லாம் சாதாரணம். கேவலம் பேக் தானே போச்சு. வாயை மூடு. அந்த பேக்ல என் அம்மாவோட டாலர் இருக்கு. இறந்து போன எங்க அம்மாவோட ஞாபகமா அது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. அதோட வேல்யூ பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. சென்டிமெண்ட்னா உனக்கு என்ன தெரியுமா? பாரா தின்றா ஆறிடுச்சுனா நாரிடும். தின்னு. ஃபீல் பண்ணாதடி. என் அம்மாவோட ஞாபகமா என்கிட்ட அது ஒண்ணு மட்டும் தான் இருந்தது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்னடா பாக்குற? பாவுண்டா மூடு. டேய் Baby Indian. வெறும் பிரெட் திங்கிற உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா உப்பு காரம் போட்டு வெட்டுன்னு வெட்டுற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? This is called South Indian masala. இது இந்தியாவா எல்லாம் இருக்கலாம், ஆனா நான் இந்தியன். எனக்கு சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. இதுல உங்க அம்மா டாலர் இருக்கான்னு பாத்துக்க. பார்க்கத்தான் முடியுது, ஒருத்தைய கூட ஒண்ணும் பண்ண முடியல. மிஸ்டர் பிச்சை, நீங்க என்ன இங்க தான் இருக்கீங்களா? இந்த கண்ணு இல்லாத கபோதி, நீங்க இல்லாம எங்க போறது? ஆனா நம்ம போக வேண்டிய ட்ரெயின் போயிச்சேடா தங்க. போயிடுச்சா? என்ன பண்றது? ஏன் ட்ரெயின் போக முடியாதா?